ஓம் சாந்தி. 17-11-2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 30-11-2002 மதுபன். முரளியின் தலைப்பு: ரிட்டர்ன் என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் சமமாகங்கள் மற்றும் ரிட்டர்ன் ஜர்னியின் நினைவு சொரூபமாக ஆகுங்கள். அதாவது கைமாறு என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் தந்தைக்கு சமமாகங்கள், மேலும் திரும்பி செல்லும் பயணத்தின் நினைவு சொரூபமாக ஆகுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய நாலா புறங்களிலும் உள்ள இதய சிம்ஹாசனதாரி, புருவமத்திய சிம்ஹாசனதாரி, உலக ராஜ்ய சிம்ஹாசனதாரி, சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். அதாவது பாப்தாதாவுடைய இதய சிம்ஹாசனத்தில் இருக்கக்கூடிய, பூர்வ மத்திய சிம்ஹாசனத்தில் இருக்கக்கூடிய, உலக ராஜ்ய சிம்ஹாசன அதிகாரியாக இருக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் முழு கல்பத்திலும் இப்போது கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. புருவ மத்திய சிம்ஹாசனம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இருக்கிறது. ஆனால் பரமாத்மாவின் இதய சிம்ஹாசனம் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை. இந்த இதய சிம்ஹாசனம்தான் உலக ராஜ்ய சிம்ஹாசனத்தை அடைய வைக்கிறது. அதாவது இப்போ பாபாவுடைய இதய சிம்ஹாசனத்தில் இருக்கணும். இந்த சிம்ஹாசனத்தில் இருந்தால்தான் அந்த ராஜ்ய சிம்ஹாசனம் கிடைக்குது. ஆகையால பாப்தாதா இந்த சிம்ஹாசனம்தான் அந்த சிம்ஹாசனத்தை அடைய வைக்கிறது அப்படின்றார். தற்சமயம் சுயராஜ்ய அதிகாரியாக ஆகியிருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் சுயராஜ்யம் கழுத்து மாலையாக இருக்கிறது. ஒரு ராஜாவுக்கு ராஜ்யம் கிடைச்சிடுது அப்படின்னாலே மாலையை அணிவிப்பாங்க. உங்களுக்கு சுய ராஜ்யம் கிடைச்சிருக்கு. ஆகையால பாப்தாதா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, பிராமண ஆத்மாவின் சுய ராஜ்யம் கழுத்து மாலையாக உங்களுக்கு இருக்கு அப்படின்றார். நீங்க சுயராஜ்ய அதிகாரி, சுயராஜ்யம் உங்களுடைய கழுத்து மாலை. சுயராஜ்யம் உங்கள் பிறப்புரிமையாக இருக்கிறது. இதுபோல் தன்னை சுயராஜ்ய அதிகாரி என்று அனுபவம் செய்கிறீர்களா? நம்முடைய இந்த பிறப்புரிமையை யாரும் அபகரிக்க முடியாது என்ற திட சங்கல்பம் உள்ளத்தில் இருக்கிறதா? கூடவே நாம் பரமாத்மாவின் இதய சிம்ஹாசனதாரியாகவும் இருக்கிறோம் என்ற போதையும் இருக்கிறதா? மனித வாழ்க்கையில் உடலில் விசேஷமாக இதயம்தான் மகானானது என்று பாடப்படுகிறது. அதாவது முக்கியமானது, மகத்துவம் வாய்ந்தது இதயம் என்று பாடப்படுகிறது. இதயம் நின்றுவிட்டால் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆக ஆன்மீக வாழ்க்கையிலும் இதய சிம்ஹாசனத்திற்கு அதிக மகத்துவம் இருக்கிறது. யார் இதய சிம்ஹாசனதாரியாக இருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்கள் தான் உலகத்தில் விசேஷ ஆத்மாக்கள் என்று பாடப்படுகிறார்கள். அந்த ஆத்மாக்கள் தான் பக்தர்களால் மாலையின் மணிகள் ரூபத்தில் நினைவு செய்யப்படுகிறார்கள். அந்த ஆத்மாக்கள் தான் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் என்று பாடப்படுகிறார்கள். அவர்கள் யார்? நீங்களா? பாண்டவர்களும் இருக்கிறீர்களா? தாய்மார்களும் இருக்கிறீர்களா? அனைவரும் கை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏ செல்ல குழந்தைகளே, அவ்வப்போது இதய சிம்ஹாசனத்தை விட்டுவிட்டு தேகம் என்கிற மண்ணின் மீது ஏன் மனதை செலுத்துகிறீர்கள் என்று தந்தை கேட்கிறார். தேகம் மண் அல்லவா? செல்ல குழந்தைகள் ஒருபோதும் மண்ணில் கால் வைப்பதில்லை. சதா சிம்ஹாசனத்தில் அல்லது மடியில் அல்லது அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவார்கள்.
உங்களுக்காக பாப் தாதா அநேக விதமான ஊஞ்சல்களை கொடுத்திருக்கிறார். சில நேரம் சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் ஆனந்தம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள். ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த குழந்தைகள் எப்படி போதையில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்று பாப் தாதா பார்த்து கொண்டிருந்தார். ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆடுகிறீர்களா? மண்ணில் கால் வைக்க வேண்டுமென்று எப்போதாவது மனம் விரும்புகிறதா என்ன? ஏனென்றால் 63 பிறவிகள் மண்ணில்தான் கால் வைத்தீர்கள், மண்ணில்தான் விளையாடினீர்கள். இப்போது மண்ணில் விளையாடுவதில்லை தானே? அவ்வப்போது கால் மண்ணிற்கு செல்கிறதா அல்லது செல்வதில்லையா? சில நேரம் சென்று விடுகிறது. தேக பற்றும் மண்ணில் கால் வைப்பதாகும். தேக அபிமானம் மிக ஆழமாக மண்ணில் கால் வைப்பதாகும். ஆனால் தேக பற்றும் கூட ஒரு விதத்தில் தேக உணர்வாக மண்ணாக இருக்கிறது. அதாவது பாபா இங்கே 2 வார்த்தைகள் யூஸ் பண்றார். தேகபான், தேக அபிமான். தேகபான் அப்படின்னா அந்த தேகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று, மேலோட்டமான பற்று. தேக அபிமானம் அப்படின்னா தேக உணர்வு. ஆகையால தேக உணர்வுல வந்துட்டீங்கன்னா ஆழமாக மண்ணுல கால் வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஜஸ்ட் அந்த தேகத்தின் மீது ஒரு பற்று இருக்கு, என்னுடையதுன்ற ஒரு பற்று இருக்குன்னா அதுவும் ஒரு விதத்துல மண்ணுதான் அப்படின்றார். சங்கமயுக நேரத்தில் எந்த அளவிற்கு அதிகமாக சிம்ஹாசனதாரியாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு அரைக்கல்பம் சூரியவம்ச ராஜ்யத்திலும், சந்திரவம்ச ராஜ்யத்திலும், சூரியவம்ச ராயல் குடும்பத்திலும் இருப்பீர்கள். ஒருவேளை இப்போது சங்கம யுகத்தில் அவ்வப்போது சிம்ஹாசனதாரியாக இருந்தீர்கள் என்றால், சூரியவம்ச ராயல் குடும்பத்திலும் அவ்வளவு காலம்தான் இருப்பீர்கள். சிம்ஹாசனதாரியாக டர்ன் பை டர்ன் வருவீர்கள். ஆனால் ராயல் குடும்பத்தில் ராஜ்யவம்ச ஆத்மாக்களின் சம்பந்தத்தில் சதா இருப்பீர்கள். அதாவது எல்லாரும் எப்பவுமே சிம்ஹாசனத்துல இருக்க முடியாது. சிம்ஹாசனதாரி அப்படின்னா அதுக்கு பாபா விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறார். சிம்ஹாசனத்துல டர்ன் பை டர்ன் தான் அமர்வீங்க, ஆனால் ராயல் குடும்பத்துல இருப்பீங்க, இல்ல ராஜ்யவம்ச ஆத்மாக்களின் சம்பந்தத்துல சதா இருப்பீங்க அப்படின்றார். எனவே சங்கம யுகத்தின் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை, அதாவது 10 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும், 50 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும், 66 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும், எப்போதிலிருந்து பிராமணன் ஆனீர்களோ அப்பொழுதிலிருந்து இன்று வரை எவ்வளவு காலம் இதய சிம்ஹாசனதாரியாக, சுயராஜ்ய சிம்ஹாசனதாரியாக இருந்தேன் என்று சோதியுங்கள். நீண்ட காலம் இருந்தீர்களா? நிரந்தரமாக இருந்தீர்களா அல்லது அவ்வப்போது இருந்தீர்களா? யார் பரமாத்மா சிம்ஹாசனதாரியாக, அதாவது பரமாத்மாவின் இதய சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய அடையாளம் நடைமுறை நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சதா கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள். ஸ்தூல சுமைகளோ தலை மீது இருக்கும், ஆனால் சூக்ஷ்ம சுமைகள் மனதில் இருக்கும். எனவே கவலையற்ற சக்கரவர்த்தி என்றால் மனதில் எந்த சுமையும் இருக்காது. கவலைதான் சுமை, கவலை இல்லை என்றால் டபுள் லைட். அதாவது எந்த விதமான சுமையும் இருக்கக்கூடாது. சேவையின் சுமை அல்லது சம்பந்தம் மற்றும் தொடர்பின் சுமை, ஸ்தூல சேவையின் அல்லது ஆன்மீக சேவையின் சுமையும் இருக்கக்கூடாது. அதாவது இவ்வளோ சேவை செய்யணும், அவ்வளோ சேவை செய்யணும், இந்த சேவை செய்யணும், அந்த சேவை செய்யணும், அப்படி சேவையினுடைய சுமையும் இருக்கக்கூடாது. அடுத்தது சம்பந்தம் மற்றும் தொடர்பின் சுமை.
இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க மாற மாட்டாங்களா, இவங்க ஏன் இப்படி செய்றாங்க, என்னால எப்படி வாழ முடியும்? இது சம்பந்தம் மற்றும் தொடர்பின் சுமை. ஆகையால லௌகீக சுமையும் இருக்கக்கூடாது, ஆன்மீக சேவையின் சுமையும் இருக்கக்கூடாது அப்படின்றார். ஸ்தூலத்திலையும் சூக்ஷ்மத்திலையும் எந்த சுமையும் இருக்கக்கூடாது. என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ, வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதா என்ற யோசனை இருக்காது. சிந்திப்பது, திட்டம் தீட்டுவது என்பது வேறு, சுமை என்பது வேறு. அதாவது ஒரு சேவை செய்யணும்னா பிளான் பண்ணணும், சேவை செய்யணும், அதை செய்யறதுக்கு பிளானும் பண்ணணும், அதுக்காக யோசிக்கணும், அது வேறு. ஆனா கவலைப்படுறது, சுமை, அது வேறு. சுமையுடையவர்களின் அடையாளம் முகத்தில் சதா அதிகம் அல்லது கொஞ்சம் களைப்பின் அடையாளம் இருக்கும். களைப்படைவது என்பது வேறு, ஆனால் கொஞ்சம் களைப்பின் அடையாளம் இருப்பது இதுவும் சுமையின் அடையாளம் ஆகும். அதாவது டயர்ட் ஆகுறது அப்படின்ற விஷயம் வேறு. இப்ப சரீரத்திற்கு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, அது யாராக இருந்தாலும் அந்த லிமிட்டை எக்ஸீட் ஆயிடுது அப்படின்னா கண்டிப்பா களைப்பாக தான் இருப்பாங்க, அது வேறு. ஆனால் சுமை இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்பவுமே அந்த முகத்துல ஒரு களைப்பின் அடையாளம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நிறைய சேவை இருக்கு, களைப்படைறாங்க, அதுக்கப்புறம் அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு நார்மல் ஆயிடுவாங்க. அதுக்கு சுமை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மனதிற்குள்ள அந்த சுமை இருக்கு அப்படின்னா எப்பவுமே அவங்களுடைய முகத்துல அந்த களைப்பின் சின்னம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றார். ஆகையால பாப்தாதா கொஞ்சம் களைப்பின் அடையாளம் இருப்பது இதுவும் சுமையின் அடையாளம் ஆகும் அப்படின்றார். அதற்காக கவலையற்ற சக்கரவர்த்தி என்றால் கவனக்குறைவாக இருப்பது என்று அர்த்தமில்லை. ஏனென்றால் சிலர் கவனக்குறைவாக இருப்பார்கள். கவனக்குறைவாக இருந்துவிட்டு நான் கவலையற்று இருக்கிறேன் என்று சொல்வார்கள். இருக்கிறது கவனக்குறைவாக. ஆனா எனக்கெல்லாம் எந்த சுமையும் இல்லப்பா, எந்த கவலை இல்லப்பா, நான் கவலையற்ற சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிலர் கவனக்குறைவாக இருப்பாங்க. ஆனா சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு எந்த கவலை இல்லை, எனக்கு எந்த சுமையும் இல்லை அப்படின்வாங்க. ஆகையால இந்த இடத்துல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். கேர் ஃப்ரீயாக இருப்பது வேறு, டோன்ட் கேர் செய்வது வேறு. சிலர் அப்படியும் இருக்கிறாங்க. இருக்கிறது என்னவோ கவனக்குறைவானவர்களாக. ஆனா சொல்றது எனக்கு எந்த கவலை இல்லை, நான் கவலையற்ற சக்கரவர்த்தி, எனக்கு எந்த சுமை இல்லைன்னுவாங்க. கவனக்குறைவு மிகவும் ஏமாற்றக்கூடியது. தீவிர முயற்சி செய்பவர்களுக்கும் அதே வார்த்தைதான், மேலும் கவனக்குறைவாக இருப்பவர்களுக்கும் அதே வார்த்தைதான். அதாவது 2 பேருமே யூஸ் பண்ற வார்த்தை ஒன்றுதான். தீவிர முயற்சியாளர்கள் சதா திட நிச்சயின் காரணமாக தைரியம் மற்றும் தந்தையின் உதவியினால் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைத்தே தீரும், வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைப்பார்கள். கவனக்குறைவாக இருப்பவர்களும் கிடைத்துவிடும், நடந்துவிடும், நடந்தே இருக்கிறது என்று நினைப்பார்கள். ஏதாவது காரியம் நின்றிருக்கிறதா என்ன, நடந்துவிடும் என்று அதே வார்த்தையை சொல்வார்கள். எவ்வளோ தெளிவாக பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அது தீவிர முயற்சியாளர்களாக இருந்தாலும் சரி, கவனக்குறைவானவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்னமோ ஒன்றுதான். தீவிர முயற்சியாளர்கள் அப்படின்னா அவங்களுக்கு திட நிச்சயம் இருக்கிற காரணத்தினால தைரியம் மற்றும் தந்தையின் உதவி இந்த அனுபவம் எல்லாம் இருக்கிற காரணத்தினால எந்த காரியமாக இருந்தாலும் அதுல வெற்றி இருக்கவே இருக்கு, நமக்கு தான் வெற்றி கிடைக்குது, வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கு, நமக்கு இல்லைன்னா வேற எங்க போகும் அப்படின்னு நிச்சய புத்தியோடு சொல்லுவாங்க. இப்போ கவனக்குறைவாக இருக்காங்களே அவங்க என்ன சொல்லுவாங்க, நடந்துடும், செய்யாமலாம் இருப்போம் முயற்சி, வெற்றி கிடைச்சிடும், ஏற்கனவே கிடைச்சிருக்கு, அது நடந்திருக்கு அப்படி நினைப்பாங்க.
இதுவரையிலும் ஏதாவது காரியம் நின்று இருக்கா? அது பாட்டுக்கு எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் நேரம் வரும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடந்துவிடும் என்ற அதே வார்த்தை சொல்வார்கள். ஆக வார்த்தை ஒன்றுதான். ஆனால் ரூபம் வெவ்வேறாக இருக்கிறது. இவங்க நிச்சயத்தினுடைய அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கவனக்குறைவின் அடிப்படையில அலட்சியமாக சொல்வாங்க. தற்சமயம் மாயை விசேஷமாக 2 ரூபங்களில் குழந்தைகளை சோதனை செய்கிறது. ஒன்று வீண் எண்ணங்கள். விகார எண்ணங்கள் அல்ல, வீண் எண்ணங்கள். 2வது நான் தான் ரைட். நான் என்ன செய்தேனோ, நான் என்ன சொன்னேனோ, நான் என்ன நினைத்தேனோ அதுதான் ரைட். நான் குறைந்தவன் அல்ல. நான் எப்பவுமே ரைட் தான். நான் ரைட் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நான் தான் ரைட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ரூபத்துல தான் மாயா வந்து பேப்பரை கொண்டு வருது அப்படின்றார். இதுக்கு தான் பாபா தேகத்தின் பற்று அப்படின்னு சொல்றார். ஐடியா மீது பற்று, வார்த்தைகளின் மீது பற்று, ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா அதன் மீது பற்று. நான் கொடுக்குற ஆலோசனை எப்பவுமே கரெக்டா இருக்கும், ரைட்டா இருக்கும். இதுக்கு தேக உணர்வுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா தேகத்தின் மீது பற்று இருக்கு. அப்போ மாயை இந்த ரூபத்துல ஒரு டெஸ்ட் பேப்பர் போல வருது. நேரத்தின் அனுசாரம் பாப்தாதா இப்போது இதைதான் விரும்புகிறார். ஒரே ஒரு வார்த்தையை நினைவில் வையுங்கள். அதாவது தந்தையிடமிருந்து அடைந்த அனைத்து பிராப்திகளுக்கும், அன்பிற்கும், உதவிக்கும் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். கைமாறு செய்ய வேண்டும். கைமாறு செய்வது என்றால் சமம் ஆகுவதாகும். 2வது, இப்பொழுது இது நம்முடைய ரிட்டர்ன் ஜர்னி. அதாவது திரும்பி செல்லும் பயணத்தில் இருக்கிறோம். ஆகையால் ஒரே ஒரு வார்த்தை ரிட்டர்ன் என்பதை சதா நினைவில் கொள்ளுங்கள். அதற்கான மிகவும் சகஜமான சாதனம் ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலை பிரம்மா பாபாவோடு டேலி செய்யுங்கள். அதாவது என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பமும், வார்த்தையும், செயலும் பிரம்மா பாபாவினுடையதற்கு டேலி ஆகுதா? அவர் செய்தது போல இருக்கா? மேட்ச் ஆகுதா? அப்படி நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றார். அதாவது தந்தையின் சங்கல்பம் எப்படி இருந்தது? தந்தையின் வார்த்தைகள் எப்படி இருந்தது? தந்தையின் செயல்கள் எப்படி இருந்தது? அதுபோல் என்னுடையது இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பாருங்கள். இதற்குதான் தந்தையை பின்பற்றுவது என்று சொல்லப்படுகிறது. பின்பற்றுவது சகஜமாக இருக்கும் அல்லவா? புதிதாக சிந்திப்பது, புதிதாக செய்வது அதற்கான அவசியமே இல்லை. அதாவது ஃபாலோ பண்றது அப்படின்னா, நாம புதுசா எதுவும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதுசா ஏதாவது செய்யணுன்ற அவசியமே இல்லை. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தந்தை என்ன செய்தாரோ அதை பின்பற்றுங்கள். சகஜம்தானே? டீச்சர்ஸ் கை உயர்த்துங்கள். பின்பற்றுவது சகஜமா அல்லது கஷ்டமா? சகஜம்தானே? தந்தையை பின்பற்றினால் போதும். முதலில் சோதனை செய்யுங்கள். அதாவது முதலில் சிந்தியுங்கள், பிறகு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறதல்லவா? அதாவது சிந்தித்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல பேசுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளை எடை போடுங்க. அதுக்கப்புறமா பேசுங்க அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. ரைமிங்கா இருக்கும். தோலோ அவர் போலோ அப்படின்வாங்க. சும்மா வார்த்தைகளை அள்ளி வீசாதீங்க. முதல்ல அதுக்கு என்ன வெயிட் இருக்கு, முதல்ல எடை போடுங்க. அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்வாங்க. ஆக அனைத்து டீச்சர்ஸும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டின் கடைசி மாதமாக இருக்கிறது. பழையது சென்றுவிடும். அதாவது 30/11 அன்று பாபா இந்த முரளியை சொல்லியிருக்கிறார். அப்போ இன்னும் 1 மாசம்தான் இருக்கு. அதுக்கப்புறம் புது வருஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பழையது சென்றுவிடும், புதியது வந்துவிடும். புதியது வருவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள்.
தந்தையின் அடி மீது அடி வைப்பதைத் தவிர வேறு யாருடைய அடி மீதும் அடி வைக்க மாட்டேன் என்று சங்கல்பம் செய்யுங்கள். அடி மீது அடி வைத்தால் போதும். அடி மீது அடி வைப்பது சகஜம்தானே. ஆக புது வருடத்திற்காக இப்பொழுதிலிருந்தே திட்டத்தை உருவாக்குங்கள். எப்படி பிரம்மா பாபா சதா நிமித்தமாக மற்றும் பணிவாக இருந்தார், அதேபோல் நிமித்த பாவம் மற்றும் பணிவு பாவம் இருக்க வேண்டும். அதாவது நிமித்தம் அப்படின்னு நினைச்சா, நான் ஒரு கருவிதான், இது பாப் தாதானுடைய காரியம், அதுக்கு நான் நிமித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா அங்க பணிவு இருக்கு. நான் செய்கிறேன், என்னுடைய காரியம், நான் நல்லா சிறப்பாக செய்கிறேன், என்னுடைய திறமை அப்படின்னு நினச்சா அங்கே அகங்காரம் வந்துடும், பணிவு இருக்காது. வெறும் நிமித்த பாவம் மட்டுமல்ல, நிமித்த பாவத்தின் கூடவே பணிவு பாவம் இரண்டும் அவசியமாக இருக்கிறது. டீச்சர்ஸ் நிமித்தமாக இருக்கிறீர்கள் அல்லவா? எனவே எண்ணத்திலும் வார்த்தைகளிலும் மற்றும் சம்பந்தம் தொடர்பிலும், அதாவது ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பணிவு இருக்க வேண்டும். யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நிமித்த பாவத்தில் இருப்பார்கள். நிமித்தம் அப்படின்னு நினைச்சா பணிவு இருக்கும், பணிவாக இருந்தால் நான் நிமித்தம் அப்படின்ற அந்த பாவம் இருக்கும். யார் பணிவாக இல்லையோ அவர்களிடம் மிக சூக்ஷ்மத்தில், மகான் ரூபத்தில் அபிமானம் இல்லை என்றாலும் சூக்ஷ்மத்தில் அதிகாரம் இருக்கும். அதிகாரம் என்பதும் அபிமானத்தின் அம்சமாகும். மேலும் வார்த்தைகள் சதா நிர்மலமான வார்த்தைகளாக, இனிமையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நிர்மலமான அப்படின்னா சுத்தமான, மாசற்ற, தெளிவான வார்த்தைகள். சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஆத்ம ரூபத்தின் நினைவு இருக்கிறது என்றால் சதா நிராகார நிலையில் மற்றும் நிரகங்கார நிலையில், அதாவது அகங்காரமற்ற நிலையில் இருப்பீர்கள். ஆத்ம ரூபத்தினுடைய நினைவு இருந்தது அப்படின்னா நிராகார நிலையில இருப்பீங்க. நிராகார நிலை அப்படின்னால அகங்காரமற்ற நிலை, ஆகையில அந்த நிலையில இருப்பீங்க அப்படின்றார். பிரம்மா பாபாவின் கடைசி நாளின் வார்த்தைகள் நினைவில் இருக்கிறதல்லவா? யார் நிராகாரியோ நிரகங்காரியோ அவர்கள்தான் நிர்விகாரி. அதாவது யார் நிராகார நிலையில ஆத்ம ரூபத்துல இருப்பாங்களோ அவங்க அகங்காரமற்றவர்களாக இருப்பாங்க, அவங்கதான் விகாரமற்றவர்களாகவும் இருப்பாங்க. நல்லது, தந்தையை பின்பற்றுங்கள். உறுதியாக இருக்கிறீர்கள் தானே? அடுத்த ஆண்டின் முக்கியமான லட்சிய சொரூபத்தின் நினைவு இதுதான். 3 வார்த்தைகள்: நிராகாரி, நிரகங்காரி மற்றும் நிர்விகாரி. அகங்காரத்தின் அம்சமும் இருக்கக்கூடாது. மேலோட்டமான ரூபங்கள் சரியாகிவிட்டது, ஆனால் அம்சமும் இருக்கக்கூடாது. பெரிய பெரிய ரூபத்துல எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, ஆனால் அம்சமும் இருக்கக்கூடாது அப்படின்றார். சூக்ஷ்மத்திலையும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அம்சமும் ஏமாற்றி விடுகிறது. தந்தையை பின்பற்றுவது என்றால் இந்த 3 வார்த்தைகளை சதா நினைவில் வைத்துக் கொள்வதாகும். நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் எழுந்திருங்கள், நல்ல குரூப் வந்திருக்கிறது. டபுள் ஃபாரினர்ஸின் ஒரு விஷயத்தை பார்க்கும் போது பாப் தாதாவிற்கு குஷிக்கிறது. அது என்ன என்பதை அறிவீர்களா? தூர தேசத்திலிருந்து வருகிறீர்கள். இந்த மாதம் செல்ல வேண்டும் என்று கட்டளை கிடைத்ததும் வந்து சேர்ந்து விட்டீர்கள். எப்படியாவது முயற்சி செய்து மிக பெரிய குரூப் வந்து சேர்ந்து விட்டது. தாதியின் கட்டளையை சரியாக ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அதற்கான வாழ்த்துக்கள். பாப் தாதா ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். மேடைக்கு சென்றால்தான் திருஷ்டி கிடைக்கும் என்பதில்லை,
தொலைவில் இருந்தாலும் மிக நன்றாக தென்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். டபுள் ஃபாரினர்ஸ் ஹாஜி, அதாவது ஓகே பாபா, சரி பாபா, சைரேன் பாபா என்ற பாடத்தை நன்றாக படித்திருக்கிறீர்கள். பாப்தாதாவிற்கு டபுள் ஃபாரினர்ஸ் மீது அன்பு இருக்கவே இருக்கிறது. ஆனால் பெருமையும் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தின் மூலை முடுக்குகளில் செய்தி கொண்டு செல்வதற்கு டபுள் ஃபாரினர்ஸ் நிமித்தமாகி இருக்கிறீர்கள். அயல் நாட்டில் இப்பொழுது வேறு ஏதாவது இடம் அல்லது ஊர் பாக்கி இருக்கிறதா? விசேஷ இடம் ஏதாவது பாக்கி இருக்கிறதா? எந்த இடம் பாக்கி இருக்கிறது? அதற்கு கீழே இருந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் பாக்கி இருக்கு அப்படின்னு பதில் வருது. சவுதி, துபாய், குவைத் அதெல்லாம் மிடில் ஈஸ்ட். இருந்தாலும் வந்திருக்கும் இந்த குழுவும் எத்தனை தேசங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள்? உலகத்தில் அநேக தேசங்களுக்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள் என்பதை பாப்தாதா அறிவார். தந்தையின் விஸ்வ கல்யாணக்காரி என்ற டைட்டிலை டபுள் ஃபாரினர்ஸ் ஆகிய நீங்கள்தான் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று பாப்தாதா எப்போதும் சொல்கிறார். நன்றாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய இடத்தில் தன்னுடைய முயற்சியில் மற்றும் சேவையில் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். மேலும் சதா முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். வெற்றியின் நட்சத்திரங்களாக இருக்கவே இருக்கிறீர்கள். மிகவும் நல்லது. அடுத்தது குமாரர்களுடன். மதுபனத்தின் குமாரர்களும் இருக்கிறார்கள். குமாரர்களின் எண்ணிக்கை பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. பாதி வகுப்பு குமாரர்கள் நிறைந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சாதாரண குமாரர்கள் அல்ல. நீங்கள் எப்படிப்பட்ட குமாரர்கள்? பிரம்மா குமாரர்களாக இருக்கவே இருக்கிறீர்கள். ஆனால் பிரம்மா குமாரர்களின் விசேஷ தன்மை என்ன? எங்கெல்லாம் அசாந்தி ஏற்படுகிறதோ அங்கு அமைதி பரப்பக்கூடிய அமைதி தூதுவர்கள். இதுதான் குமாரர்களின் விசேஷ தன்மையாகும். மனதிலும் உங்களுக்கு அசாந்தி இருக்கக்கூடாது, வெளியிலும் அசாந்தி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க சாந்தி தூதுவர்கள். ஆகையால உங்களுடைய மனதிலும் அசாந்தி இருக்கக்கூடாது, வெளியிலும் அசாந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். குமாரர்களின் வேலையே கடினமான காரியங்களை செய்வது. அதாவது ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கிறீர்கள் அல்லவா? அதாவது குமாரர்கள் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் செய்வாங்க, நல்ல உழைப்பாங்க. ஆக இன்றைய நாட்களில் கடினத்திலும் கடினமான வேலை அசாந்தியை அளித்து அமைதி தூதுவராகி அமைதியை பரப்புவதாகும். இப்படிப்பட்ட குமாரர்களாக இருக்கிறீர்களா? அசாந்தியின் பெயர் அடையாளமும் இருக்கக்கூடாது. உலகத்திலும் சரி, தன்னுடைய சம்பந்தம் தொடர்பிலும் சரி, இப்படிப்பட்ட அமைதி தூதுவர்களாக இருக்கிறீர்களா? தீயணைப்பு படையினர் எங்கிருந்தாலும் தீயை அணைப்பார்கள் அல்லவா? அதேபோல் அமைதி தூதுவர்களின் காரியமே அசாந்தியில் இருப்பவர்களை சாந்தப்படுத்துவதாகும். சாந்தி தூதுவர்கள் அல்லவா? பக்காவா? பக்கா தானே? பக்கா. சரி, மிக நன்றாக இருக்கிறது. பாப்தாதா இவ்வளவு குமாரர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஏற்கனவே பாப்தாதா கூறியிருந்தார், டில்லியில் குமாரர்கள் அதிகபட்சம் சேர வேண்டும். குமாரர்கள் என்றால் சண்டையிடுபவர்கள் என்று அரசாங்கம் நினைக்கிறது. ஆகையால் குமாரர்களை பார்த்து பயப்படுகிறது. இப்படி பயப்படக்கூடிய அரசாங்கம் ஒவ்வொரு பிரம்மா குமாரையும் அமைதி தூதுவர் என்ற பட்டத்துடன் வரவேற்பு கொடுக்க வேண்டும். இதுதான் குமாரர்களின் அதிசயமாகும். பிரம்மா குமாரர்கள் அமைதி தூதுவர்கள் என்பது முழு உலகத்திற்கும் முத்திரை பதித்திட வேண்டும். முடியும் தானே? டில்லியில் செய்ய வேண்டும். செய்ய வேண்டும் தானே? அல்லது தாதிகள் செய்வார்களா?
ஒரு குழுவில் இவ்வளவு குமாரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அனைத்து குழுவிலும் எத்தனை குமாரர்கள் இருப்பார்கள்? ஏறத்தாழ 1,00,000. ஆக குமாரர்கள் அதிசயம் செய்யுங்கள். அரசாங்கம் குமாரர்களை பற்றி தலைகீழாக நினைப்பதை மாற்றி காட்டுங்கள். ஆனால் மனதிலும் அசாந்தி இருக்கக்கூடாது. கூட இருப்பவர்களுக்கிடையிலும் அசாந்தி இருக்கக்கூடாது. தன்னுடைய இடத்திலும் அசாந்தி இருக்கக்கூடாது. தன்னுடைய ஊரிலும் அசாந்தி இருக்கக்கூடாது. குமாரர்களின் முகத்தில் போர்டு வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நெற்றியில் தானாகவே இவர்கள் அமைதி தூதுவர்கள் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். சரிதானே? அடுத்து குமாரிகளிடம். குமாரிகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அனைத்து குமாரிகளின் லட்சியம் என்ன? வேலை செய்ய வேண்டுமா அல்லது உலக சேவை செய்ய வேண்டுமா? தலையில் கிரீடம் அணிந்து கொள்ள வேண்டுமா அல்லது கூடை வைத்து கொள்ள வேண்டுமா? என்ன வைத்து கொள்ள வேண்டும்? அனைத்து குமாரிகளும் இரக்க மனமுடையவர்களாக ஆக வேண்டும். உலக ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும். 21 குலத்தை முன்னேற்றக்கூடியவர் என்று குமாரிகளுக்கு மகிமை பாடப்பட்டிருக்கிறது. ஆக அரை கல்பம் 21 குலம் ஆகிவிடும். அதாவது பக்தி மார்க்கத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குமாரி சிவனுக்கு அர்ப்பணமானால் அந்த குமாரினுடைய 21 குலம் முன்னேறும் அப்படின்னு. அப்படின்னா நீங்க எல்லாரையும் முன்னேற்றக்கூடியவங்க. ஆகையால இரக்கம் மனமுடையவர்களாகி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சேவை செய்யணும். வேலை டென்ஷன் என்ற கூடையை தலையில வைக்கக்கூடாது அப்படின்றார். அப்படிப்பட்ட குமாரிகளாக இருக்கிறீர்களா? 21 குலத்திற்கு நன்மை செய்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஒரு குடும்பத்தினருக்கு அல்ல, 21 குடும்பங்களுக்கு செய்வீர்களா? பாருங்கள், உங்களுடைய பெயர்கள் நோட் ஆகிறது. பிறகு நீங்கள் இரக்க மனமுடையவர்களாக இருக்கிறீர்களா அல்லது ஏதாவது கணக்கு வழக்குடன் இருக்கிறீர்களா என்று பார்க்கப்படும். இப்பொழுது நேரத்திற்கு முன்னதாகவே தயாராகி விடுங்கள் என்று நேரமும் எச்சரித்து கொண்டிருக்கிறது. நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நேரம் கடந்துவிடும். ஆகையால் நாம் அனைவரும் விஸ்வ கல்யாணி, அதாவது உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், இரக்க மனமுடைய தந்தையின் குழந்தைகள், இரக்க மனமுடையவர்கள் என்ற லட்சியம் வையுங்கள். சரிதானே? இரக்க மனமுடையவர்கள் தானே? இன்னும் இரக்க மனமுடையவர்களாக ஆகுங்கள். இன்னும் கொஞ்சம் தீவிர வேகத்தில் இரக்க மனமுடையவர்களாக ஆகுங்கள். குமாரிகளுக்கு எளிதாகவே தந்தையின் சிம்ஹாசனம் கிடைக்கிறது. புது ஆண்டில் என்ன அதிசயம் செய்து காட்டுவீர்கள் என்பதை பார்க்கலாம். நல்லது. அடுத்தது மீடியா விங்கை பார்க்கிறார். ஊடகத்தினர் 108 ரத்தினங்கள் வந்திருக்கிறார்கள். நன்றாக இருக்கிறது. ஊடகத்தினர் அதிசயம் செய்து காட்ட வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்தே ஆக வேண்டும் என்று அனைவரின் புத்தியிலும் வர வேண்டும். யாரும் வஞ்சிக்கப்பட்டுவிடக் கூடாது. ஊடகத்தின் வேலையை ஓசை பரப்புவதாகும். எனவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையுங்கள் என்ற ஓசையை பரப்புங்கள். யாரும் வஞ்சிக்கப்பட்டுவிடக் கூடாது. இப்பொழுது அயல் நாடுகளிலும் ஊடகத்தின் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதல்லவா? நன்றாக இருக்கிறது. விதவிதமான முறையில் என்ன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கிறீர்களோ அதில் நன்றாக ஆர்வம் இருக்கிறது. நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்து கொண்டே இருப்பீர்கள். மேலும் வெற்றி இருக்கவே இருக்கிறது. அனைத்து வர்க்கத்தினரும் என்ன சேவை செய்கிறார்களோ அந்த செய்தி பாப்தாதாவிடம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் அவரவர்களுக்கான சேவைக்கான சாதனம் மற்றும் சேவைக்கான விதங்கள் இருக்கிறது.
ஆனால் ஒவ்வொரு விங்கும் தனித்தனியாக இருப்பதினால் சில நேரங்களில் ரேஸும் செய்கிறார்கள். போட்டி ஓகேதான், நன்றாக இருக்கிறது, ஆனால் பொறாமை கூடாது. ரேஸ் செய்யுங்கள், ஆனால் பொறாமைப்படக்கூடாது. ஒவ்வொரு வர்க்கத்தின் ரிசல்ட் அந்த விங் சேவைக்கு பிறகு ஐபிஸ், விஐபிஸ் நிறைய பேர் தொடர்பில் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது மைக்கை அழைத்து வரவில்லை, ஆனால் சம்பந்தம் தொடர்பில் வந்திருக்கிறார்கள். நல்லது. பாப்தாதாவின் பயிற்சி நினைவில் இருக்கிறதா? இப்பொழுதே நிராகார நிலை, இப்பொழுதே ஃபரிஷ்தா நிலை, அதுவும் போகும் போதும் வரும் போதும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். இதுதான் தந்தை மற்றும் தாதாவின் அன்பிற்கு செய்யும் கைமாறாகும். இப்பொழுது இந்த ஆன்மீக பயிற்சி செய்யுங்கள். வினாடியில் நிராகாரி, வினாடியில் ஃபரிஷ்தா. பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். நல்லது. முழு நாளிலும் போகும் போதும் வரும் போதும் இந்த பயிற்சி சகஜமாகவே தந்தையின் நினைவை ஏற்படுத்தும். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் நினைவு பாப்தாதாவிடம் வந்து சேர்கிறது. என்னுடைய நினைவு கொடுங்கள், என்னுடைய நினைவு கொடுங்கள், அன்பு நினைவுகளை கொடுங்கள் என்று ஒவ்வொரு குழந்தையும் நினைக்கிறார்கள். சிலர் கடிதம் மூலம் அனுப்புகிறார்கள், சிலர் கார்ட்ஸ் மூலம் அனுப்புகிறார்கள், சிலர் வாயின் மூலம். ஆனால் பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை ஒவ்வொருவரையும் கண்களில் வைத்துக்கொண்டு நினைவிற்கான பதில் பல மடங்கு அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நேரம் எவ்வளவு ஆகியிருந்தாலும் அனைவரின் மனதிலும் மதுபன் மற்றும் மதுபனத்தின் பாப்தாதா தான் இருக்கிறார். நாலாபுறங்களிலும் உள்ள 3 சிம்ஹாசனதாரிகளாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு, சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, சதா பாப்தாதாவிற்கு சமமாகி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா ரிட்டர்ன் ஜர்னியின் நினைவு ஸ்வரூபமான குழந்தைகளுக்கு, சதா சங்கல்பம், வார்த்தைகள் மற்றும் செயலில் தந்தையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் மிக மிக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் தன்னுடைய சுப பாவனை என்கிற விதையை விதைக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். பலனுக்காக காத்திருக்காமல் நீங்கள் உங்களுடைய சுப பாவனை என்ற விதையை ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் விதைத்து கொண்டே செல்லுங்கள். நேரம் வரும் பொழுது அனைத்து ஆத்மாக்களும் விழிப்படைந்தே ஆக வேண்டும். யாராவது எதிர்ப்பு காட்டினாலும் நீங்கள் உங்களுடைய இரக்கத்தின் பாவனையை விடக்கூடாது. இந்த எதிர்ப்புகள், நிந்தனைகள், அவமதிப்பு உரம் போல் வேலை செய்யும், நல்ல பலனை உருவாக்கும். எவ்வளவு நிந்தனை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு மகிமை பாடுவார்கள். எனவே ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தன்னுடைய உள்ளுணர்வின் மூலம், அதிர்வலைகள் மூலம், வார்த்தைகளின் மூலம் மாஸ்டர் வள்ளலாகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன். சதா அன்பு, சுகம், அமைதி மற்றும் ஆனந்தத்தின் கடலில் மூழ்கியிருக்கும் குழந்தைகள்தான் உண்மையான தபஸ்விகள். குறிப்பு. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, வேர்ல்டு மெடிடேஷன் டே. அனைத்து பிராமணர்கள் குழு ரூபத்தில் மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை விசேஷமாக வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல், பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் பாப்தாதாவின் கூடவே கம்பைன் ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அவ்யக்த வதனத்திலிருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம், சாந்தியின் வரதானத்தை கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. நாம் அனைவரும் ஒன்று, இதுதான் வெற்றிக்கான சாதனம். ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மை
இது எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிக்கான உயர்ந்த புஜங்களாகும். ஒருமுகத்தன்மை என்றால் சதா வீண் எண்ணங்கள் இல்லாத நிலை, விகார எண்ணங்கள் இல்லாத நிலை. எங்கு ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி கழுத்து மாலையாக இருக்கிறது. யார் வீணெண்ணங்கள் இல்லாத, விகார எண்ணங்கள் இல்லாத நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் மூலம் பிராமணனிலிருந்து பரிஷ்தா ஸ்வரூபத்தின் காட்சிகள் கிடைக்கும். ஓம் சாந்தி. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே, மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. உன் நினைவில் விஷத்தை நானும் மருந்த அமிர்தம் ஆகிடுமே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, சிவனுனை உணர்ந்தேனே, சிவனுனை உணர்ந்தேனே.